ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ரவையில் ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக ரவையில் உப்புமா, கிச்சடி இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் வித்தியாசமாக இந்த மாதிரி புட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமா விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த புட்டு ரெசிபியை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். ரவை புட்டு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 400 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவை. நம்ம அடுத்து தான் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம ஒரு வாணலியில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, ரவையோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் புட்டோட சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வறுக்கும்போது இந்த ரவையிலேருந்து நல்ல மணம் வரும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த டைம் நம்ம இதை எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம புட்டு பண்ண முடியும். அதனால் ரவையை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த டைம் நம்ம தேவையான அளவு ரவை எடுத்து அதில் புட்டு செய்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கோங்க. கூடவே இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம தண்ணி தெளிக்கிறத நிப்பாட்டிடலாம். ரவையில் நிறைய தண்ணி இருக்கும். அடுத்து இதை நம்ம 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற விட்டுடலாம். அப்போ தான் ரவை நல்லா ஊறி இருக்கும். நமக்கு புட்டு வேக வைக்கும் போதும் ரவை நல்லா வெந்து வரும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், ரவை நல்லா தண்ணியை உறிஞ்சு உதிரி உதிரியாக ஆகியாச்சு. இப்போ திரும்பவும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரவையுமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள், அது அளவில் ரொம்ப பெருசாகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இதில் ஈரப்பதம் நல்லா இருக்குது. நம்ம கையில் உருண்டை பிடிச்சி பார்த்தாலும் இது நல்லா உருண்டை பிடிக்க வரும். ரவையிலையும் நல்ல ஈரப்பதம் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டைம் நம்ம புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம புட்டு பண்ணுறதுக்காக ஒரு மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம புட்டு பண்ணுற புட்டுக்குழல் எடுத்துக்கணும். அதில் நம்ம இந்த அச்சை சேர்த்துக்கலாம். அடுத்து முதல்ல நம்ம தேங்காய் வச்சு ஒரு லேயர் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். திரும்பவும் தேங்காய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி குழலோட மேல் பகுதி வர்றது வரைக்கும் நம்ம தேங்காயும் ரவையும் மாறி மாறி வச்சுக்கணும். கடைசியாக நம்ம தேங்காயை வச்சு முடிச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். புட்டுக்குழல் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்டீமரில் கூட அதை வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்டீமர் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துலேயோ ஸ்டீமர்லேயோ வைக்கிறவங்க ரவை தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம புட்டுக்குழலை வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். முதல்ல 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டீம் வர தொடங்கின உடனே 3 மினிட் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 to 8 மினிட்ஸில் இது சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு கம்பு வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு புட்டு இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். பாருங்கள், புட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரவையுமே நல்லா வெந்து அளவில் பெருசாகி வந்திருக்கு. அடுத்து நம்ம இனிப்பும் சேர்த்து பண்ணலாம். இனிப்பு சேர்த்து பண்ணுறதுக்காக நான் ஒரு கப்பில் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம புட்டுக்குழல்ல ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கணும்.
அடுத்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். திரும்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும். அடுத்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, தேங்காய், நாட்டு சர்க்கரை, ரவை இந்த மாதிரி லேயரில் நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் எல்லா ரவையிலையும் நமக்கு ஈவனாக இனிப்பு இருக்கும். இந்த மாதிரி மேல் பகுதி வர நம்ம வச்சு எடுத்து திரும்பவும் இதை 8 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் நமக்கு இனிப்பான ரவை புட்டுமே ரெடி ஆகிடும். பாருங்கள், அந்த வெல்லம்லாம் உருகி சூப்பராக வந்திருக்கு. இந்த டைம் நம்ம இதை எடுத்துடலாம். நீங்கள் பிளெயினாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இனிப்பு சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைனா இந்த மாதிரி ஆவிலேயே வேக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி செய்து பாருங்கள். இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். நம்ம நல்லா வறுத்து செய்கிறதால இதில் ஒரு நல்ல மணமும் வரும். இதை பழம், நாட்டு சர்க்கரை கூட பரிமாறலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம காலையில் டிஃபனுக்கு செய்து கொடுக்கலாம், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரவையில் வந்து ஈரப்பதமும் இருக்கணும், அதே டைம் நம்ம அது ஓவராகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ ரவை புட்டு சூப்பராக வரும். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்ததுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரவை எல்லாம் வெந்து நல்ல அளவில் பெருசாகி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப உதிரியாக வரும். இது கெட்டியாலெலாம் பிடிக்காது. நம்ம கரெக்டான பதத்தில் செய்தால் இந்த புட்டும் ரொம்ப உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்கள். உப்புமா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி புட்டு செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் இந்த ரவை புட்டை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.